ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்கான சீக்ரெட் இது யாருமே உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கிராஃப்ட் சர்வைவல் ரேட் தாங்க. அது என்ன கிராஃப்ட் சர்வைவல் ரேட் கேட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3000 முடி வைக்கிறோம் அப்படின்னா அதுல 3000 முடியில எத்தனை முடி வளருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அது சில பேருக்கு பாத்தீங்கன்னா 90% வரைக்குமே சக்சஸ்ஃபுல் ரேட் இருக்கு. பட் சில பேருக்கு 60% கீழே இருக்கு. அது ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா சில மிஸ்டேக்ஸால தான். என்னென்ன மிஸ்டேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் பாடி டைம். நம்ம கிராஃப்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த வெளியே வைக்கிற டைம் வந்து பொருளாங்க 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது அப்படின்னா அந்த கிராஃப்ட்ஸ் வந்து சர்வைவல் ரேட் கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் கிராஃப்ட் ஹேண்டிலிங். அந்த கிராஃப்ட் ஹேண்டிலிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களோட ஹேரை எடுத்து இம்ப்ளான்ட் பண்ணும்போது ஷாஃப்ட் பிடிச்சி இம்ப்ளான்ட் பண்ணாம சம்டைம்ஸ் ரூட்டை பிடிச்சி இம்ப்ளான்ட் பண்ணும்போது ரூட் டேமேஜ் ஆகுது. ஸோ இது மூலியமா கிராஃப்ட் சர்வைவல் ரேட் கம்மியாகுதுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் மெத்தட். சம்டைம்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இம்ப்ளான்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா இம்ப்ளான்ட் பண்ணும்போது ரூட் டேமேஜ் ஆகி அப்பயுமே வந்து கிராஃப்ட் சர்வைவல் ரேட் கம்மியாகுது. இது மாதிரியான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் டிப்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ண